வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக பல்வேறு நல்ல தகவல்களை நாம் உங்களோடு பகிர்ந்து வந்துள்ளோம். அந்த வகையில் வருகின்ற 9ஆம் தேதி பிப்ரவரி 9, 2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தந்த கழக பொதுச் செயலாளர், சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு அத்திக்கடவு அவிநாசி விவசாயிகள் சங்கம் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் மாபெரும் பாராட்டு விழா நடைபெற உள்ளது. வெறுப்பு அரசியல் பேசி வீணாக பொழுதை கழிக்கின்ற இன்றைய அரசியல்வாதிகள் மத்தியில் பொறுப்பை உணர்ந்து, அதிலும் விவசாயத்தின் அவசியத்தை, அத்தியாவசியத்தை உணர்ந்து, விவசாயிகளுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தான் முதலமைச்சராக இருந்த போதும் சரி, தற்போது சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுதும் சரி, விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கின்ற வகையில் தன் செயல்பாட்டை அமைத்துக் கொண்டு பொறுப்புடன் செயல்படுகின்ற ஒரு அரசியல் தலைவர் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே உண்டு என்று சொன்னால் அது மரியாதைக்குரிய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஒருவர் மட்டுமே. அருவருப்பான, அவதூறான, ஆபாசமான விமர்சனங்களை வைத்துக்கொண்டு தனிநபர் தாக்குதலை முன்னெடுக்கின்ற, உருவகேலி பேசுகின்ற அரசியல் உதவாக்கரைகளுக்கு மத்தியில் அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு தியாக தலைவன் இந்த மண்ணிலே உண்டு என்று சொன்னால் அது கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் சுழன்றும் ஏர் பின்னது உலகம், அதனால் உழன்றும் உழவே தலை என்றார் வள்ளுவர். இந்த நாட்டிலே, ஏன் உலகத்திலே எத்தனை தொழில்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம், இயங்கலாம். ஆனால் அந்த தொழில்களுக்கெல்லாம் முதன்மையான தொழில், போற்றுதலுக்குரிய தொழில் உழவு தொழில் என்று உழவின் மேன்மையை உயர்த்தி சொன்னார் வள்ளுவர். அந்த உழவன் குடியிலே பிறந்து தமிழ் மண்ணை ஆண்டு 2026 மீண்டும் தமிழ் மண்ணை ஆள இருக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அற்புதமான திட்டங்கள், ஈத்தேன் மீத்தேன் போன்ற நாசகார திட்டங்களை கொண்டு வந்து தஞ்சை தரணியை, காவிரி டெல்டா மாவட்டங்களை எல்லாம் பாலைவனமாக்க அன்றைய மத்திய அரசு முயன்ற பொழுது அதற்கு ஒப்பிசைத்து தெரிவித்து கையெழுத்து போட்ட இன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், ஆனால் காவேரி மண்டலத்தை, டெல்டா பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று அறிவித்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்தவர் எடப்பாடியார். அதற்கு கூட சில திமுகவினர் இது மத்திய அரசுக்கு அனுப்பிச்சாரா, பர்மிஷன் வாங்கினாரா என்றெல்லாம் கேட்கிறார்கள். அவர்களுக்கு நெத்தியில் அடித்தார் போன்ற பதிலை சொன்னார் எடப்பாடியார். விவசாயம், வேளாண்மை என்பது ஸ்டேட் பாலிசி, இதுக்கு நாங்கள் யாருக்கிட்டையும் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, இது என் மண் சார்ந்த விஷயம் என்று தெளிவுபட உரைத்த தலைவன் இந்த மண்ணிலே உண்டு என்று சொன்னால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அதே போல மேட்டூரில், சேலம் மாவட்டம் மேட்டூரில் சரபங்கா நீரேற்று திட்டம் அற்புதமான திட்டம், விவசாயிகளின் வாழ்வை பாதுகாக்கின்ற அற்புதமான திட்டத்தை எல்லாம், வறண்ட நிலத்தை எல்லாம் இன்றைக்கு வளம் கொளிக்கின்ற பூமியாக மாற்றி காட்டியிருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் ஒரு தலைவன் பொறுப்பை உணர்ந்து, பொறுப்பை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் இந்த மண் வளமுற, மண்ணிலே விவசாயம் தலை தோங்க எண்ணற்ற திட்டங்களை தீட்டி தந்தவர்தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அதற்கு காரணம் மக்களால் பெரிதும் மதிக்கப்பெற்ற மாபெரும் மக்கள் தலைவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா. அந்த இருவரும் இதய தெய்வங்களிடம் அரசியல் பாட மட்டுமல்ல, அவர்களிடத்திலே பட்டாளத்து சிப்பாயாக, படை தளபதியாக பணியாற்றியவர் தான் கழகத்தின் பொதுச் செயலாளர்
சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் 2013 இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை. திட்டம் சார்ந்து வேண்டுமென்றே சில வினாக்களை வைத்து அது நடப்பதற்கு சாத்தியமில்லை என்று கூறி நிதி ஒதுக்க மறுத்தது. ஆனால் பின்வாங்கவில்லை இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். 2016 ரூபாய் 3 கோடியே 27 லட்சம், ரூபாய் 3.27 கோடி நிதியினை ஒதுக்கி அந்த திட்டத்திற்கான ஆய்வினை மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். அனுமதி வழங்கிய தலைவி இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பாதையில் 2019 பிப்ரவரி மாதத்தில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை புதிய வடிவில் அற்புதமாக வடிவமைத்து அதற்கு அடிக்கல் நாட்டினார் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பாதையில். திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியதோடு மட்டுமல்லாமல் 2019 பிப்ரவரியில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு புதிய வடிவம் கொடுத்து திட்டத்தை நிறைவேற்றி காட்டியதற்கு வேண்டிய நிதியை ஒதுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ரூபாய் 1652 கோடியை நம் சொந்த நிதியை நம் தமிழ்நாட்டின் மாநில நிதியில் அற்புதமாக அந்த திட்டத்திற்கு நிதியை ஒதுக்கி தந்தவர்தான் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள். சுமார் 1065 கிலோமீட்டர் தூரத்திற்கு ராட்சச குழாய்கள் மூலம் தண்ணீரை எடுத்துச் சென்று 6 இடங்களிலே நீரேற்று மையங்களை அமைத்து திட்டம் கிட்டத்தட்ட 1045 குளங்கள், குட்டைகள், அரசுக்கு சொந்தமான குளங்கள், விவசாயிகளுக்கு சொந்தமான குளங்கள், இப்படி பல்வேறு குளங்கள், குட்டைகள் என்று வாய்க்கால்கள் என்று அந்த திட்டத்தின் மூலமாக நீரை எடுத்துச் சென்று வறண்ட பூமியை, வானம் பார்த்த பூமியை இன்றைக்கு வளம் கொளிக்கும் மண்ணாக, பொன்னாக மாற்றி தந்திருக்கின்ற ஒரு மனிதர் உண்டு என்று சொன்னால் அவர்தான் கரும்பு தேசத்தின் இரும்பு மனிதர், மரியாதைக்குரிய கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெறுகின்ற நாள் 9/2/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் இடம் அம்பலவாணன் செட்டியார் ஐயா நினைவு திடல் அன்னூர் பகுதியில் மிக சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் விழா நடைபெறும் என்று 2/2/2025 2ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2025 அன்று அந்த அத்திக்கடவு அவிநாசி விவசாய மக்கள், பொதுமக்கள் எல்லாம் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி மரியாதைக்குரிய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்துவது என்று முடிவு செய்து தண்ணீர் தேடிய 60 ஆண்டு கால பயணம், அந்த வேள்வி, தண்ணீர் தேடி 60 ஆண்டு கால வேள்வி என்று சொன்னால் எவ்வளவு பெரிய வார்த்தைங்க. அப்படிப்பட்ட விவசாயிகளுடைய வேள்விக்கு தீர்வு கண்ட அண்ணன் எடப்பாடியார் அவர்களை பாராட்டும் விதமாக, அவன் தாங்க விவசாயி, தனக்கு நன்மை செய்தவர்களை மறக்க மாட்டாங்க விவசாயி. அதனால்தான் தன் விவசாயத்திற்கு உதவி செய்கின்ற மாட்டுக்கு பொங்கல் வைப்பவர். இப்படி ஒவ்வொரு நிகழ்வையும் விவசாயி நன்றியோடு நினைக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த விவசாயிகளை நாம் நன்றியோடு நடத்த வேண்டும் அல்லவா, நன்றியோடு மதிக்க வேண்டும் அல்லவா. அந்த அடிப்படையில் கழகத்தின் பொதுச் செயலாளர் விவசாயிகளின் விடிவெள்ளி அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு வருகின்ற 9ஆம் தேதி பிப்ரவரி 9, 2025 அம்பலவாணன் செட்டியார் நினைவு திடலில் நடைபெற இருக்கின்ற அந்த பாராட்டு விழா நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் விவசாயிகளுக்கு செய்கின்ற மரியாதை இது, விவசாயிகளுக்கு நடைபெறுகின்ற பாராட்டு விழா இது. ஏறத்தாழ 60-65 ஆண்டு காலம் போராடி தீர்வு காண முடியாத திட்டத்தை தனது 4 ஆண்டு ஆட்சி காலத்தில், அதிலும் கொரோனாவினால் ஓராண்டு காலம்
சில தடங்கல்கள் ஏற்பட்ட போதும் நிதியை ஒதுக்கி திட்டத்தை நிறைவேற்றி தந்த எடப்பாடியாருக்கு பாராட்டு விழா அல்ல, ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கான பாராட்டு விழா. அந்த பாராட்டு விழா நிகழ்ச்சியில் பரதநாட்டியத்தில் ஆரம்பித்து கொடியேற்றம், பரதநாட்டியம், கம்பத்தாட்டம், பவள விழா கொடி என்கின்ற அந்த நிகழ்வுகள் எல்லாம் வைத்துக்கொண்டு நடத்துகிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய பாரம்பரியத்தை, கலையை ஆதரிக்கிறார்கள். கலையை அகற்ற தெரிந்த விவசாயி தமிழக கலை பண்பாட்டை போற்றுகிறார்கள் என்று சொன்னால் அதாங்க விவசாயி. அப்படி கொடியேற்றம் 8 மணிக்கு, 12 மணிக்கு பரதநாட்டியம், 12:30 மணிக்கு கம்பத்தாட்டம், இப்படியெல்லாம் செய்கின்றோம்னே 3 மணிக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சி துவக்கம். 3:05 மணிக்கு 3 மணி 5 நிமிடங்களுக்கு விழா நாயகன் எடப்பாடியார் அவர்களுக்கு பாராட்டு விழா. மாலை 6 மணிக்கு நன்றியுரை என்று விழாவை மிக அற்புதமாக வடிவமைத்திருக்கின்ற அந்த அன்னூர் பகுதியில் நடைபெறுகின்ற அத்திக்கடவு அவிநாசி விவசாயிகள் சங்கம் சார்பில், பொதுமக்கள் சார்பில் நடைபெறுகின்ற அந்த விழாவை நாம் ஒட்டுமொத்த தமிழகமும் கொண்டாடுவோம், கொண்டாடித்தான் ஆக வேண்டும். அதுதான் விவசாயிகளுக்கு நாம் செய்கின்ற மரியாதை, கௌரவம். அதே நேரத்தில் விவசாயி இல்லைங்களா, காலையில் 11:30 2:30 மணி வரைக்கும் அனைவருக்கும் மதிய உணவு. விவசாயி பாருங்க, விழாவுக்கு வருகின்ற வயிறு பசித்த வயிறோடு, காய்ந்த வயிறோடு இருக்கக்கூடாது என்பதற்காக மதிய உணவை, அற்புதமான உணவிற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். காலை 11:30 மணியிலிருந்து மதியம் 2:30 மணி நேரம், கிட்டத்தட்ட 3 மணி நேரம் உணவுக்காக நேரத்தை ஒதுக்கி தந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் வந்தாங்க விவசாயி. மண்ணும் காய்ந்து விடக்கூடாது, இந்த மண்ணிலே வாழ்கின்ற உயிரினங்களும் காய்ந்து விடக்கூடாது, வயிறு காய்ந்து விடக்கூடாது என்பதற்காக உணவுக்கு ஏற்பாடு. இப்படிப்பட்ட அற்புதமான இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வருகை தர உள்ள கழகத்தின் பொதுச் செயலாளர், சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை அந்த பகுதி விவசாயிகளின் சார்பாக வருக வருகவென்று நாம் வரவேற்கின்ற அதே நேரத்திலே இதுபோன்ற நற்காரியங்கள், நல்ல செயல்கள் 2026 மீண்டும் இந்த மண்ணில் தொடர ஆதரிப்போம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்லட்டும் தமிழ்.